வியட்நாமில் வந்து அந்த படகு விபத்தில் கிட்டத்தட்ட 15 பேர் இறந்துருக்கிறாங்க. 10 பேர் தமிழகத்தை சார்ந்தவங்க. அதில் 3 பேர் நம்மளுடைய திருச்சியை சார்ந்தவர்கள். பாலாஜி, அழகுராஜ், ஷேக் அப்துல்லா என்ற 3 பேர் திருச்சியை சேர்ந்தவர்கள். அவங்களும் இந்த படகு விபத்தில் இறந்திருக்கிறாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு உடனடியான தகவல் சொல்லி இந்த இறந்தவங்களுடைய உடல்களை அவங்களுடைய ஊருக்கு கொண்டு வரதாக இருக்கட்டும், அங்கே சிகிச்சையில் இருக்கவங்களுக்கு உரிய அந்த சிகிச்சை கொடுத்து அவங்க பத்திரமத்தி அவங்கள மறுபடியும் அவங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருங்கிற அந்த கோரிக்கையை வச்சுருந்தேன். நான் செவ்வாய் புதன் இந்த 2 நாட்களுக்குள்ள இறந்தவங்களுடைய அந்த உடல் வந்துடும் சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்குமே அது தெரியும் நினைக்கிறேன். முக்கியமாக நம்ம சொல்கிறது என்னென்னா, இப்போது சில மாதங்களுக்கு முன்பு நீங்கள் இங்கே நம்ம ஜபல்பூரில் அங்கே ஒரு படகு விபத்து இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட பல பேர் இறந்தாங்க. இந்த விபத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஜாக்கிரதை காரணமாக தான் சொல்கிறாங்க. அங்கே அந்த படகு கவுந்தது சரி, கவுந்ததுக்கப்புறம் அந்த மீட்கப்பட்டவங்களுக்கு உண்டு அந்த உரிய அந்த முதல் உதவி ஃபஸ்ட் எய்ட்னு சொல்லுவாங்க, அது வந்து அந்த காலதாமதம் ஆனதுனால தான் இந்த இறப்புகளோட எண்ணிக்கை கூடியிருக்குன்னு சொல்கிறாங்க. சுற்றுலாவுக்கு போகிற பயணிகள் வெளிநாடாக இருந்தாலும் சரி, நம்ம உள்நாட்டில் போனாலும் சரி, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். நம்ம இந்தியாவில் நடந்த சில மாதங்களுக்கு நடந்த விபத்தில் வந்து அந்த படகு விபத்தில் அந்த இறந்தவங்க வீட்டுக்கு போகும்போது அதை தப்பிச்ச ஒரு சிறுவன் அவன் சொல்கிறான், எனக்கு அந்த லைஃப் ஜாக்கெட் வந்து எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு படகு அது கவரும்போது அந்த தண்ணியில் உள்ளே வந்த பிறகு தான் அந்த லைஃப் ஜாக்கெட்டை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது போன்ற சாதாரண விஷயங்கள் எல்லாருமே இப்போ எல்லாருக்கும் கல்வி அறிவு இருக்குது, எல்லாம் பார்க்குறோம். ஒரு சுற்றுலா இடத்துக்கு போகும்போது அதுக்குண்டான பாதுகாப்பு அங்கே இருக்காங்கிறது முக்கியமாக பெரியவங்க அவங்க கண்டிப்பாக இதை கடைபிடிக்கணும். அப்படி இல்லாததை கொஞ்சம் தவிர்க்கணுங்கிறதா என்னுடைய ஒரு இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோள். மற்றபடி இப்போ இன்றைக்கி அந்த இறந்தவங்களுடைய இல்லங்களுக்கு நான் போகிறேன். நான் இந்த நேரத்தில் அவங்களுக்கு உரிய ஆறுதலும் சரி, அவங்களுக்கு அந்த உடல்களும் பொறுத்த வரைக்கும் இந்த காலதாமதம் இல்லாமல் நாளைக்கு அல்லது நாளானைக்கு வந்துடும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நான் கூட பக்கபலமாக இருந்து அந்த குடும்பங்கள் ஆறுதலாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கேள்விகள் திமுகவை திருட்டு திமுகன்னு முதல்வர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. தாவேகா வந்து அதிமுக எம்எல்ஏக்களே களவாடுதுன்னு சொல்லி எடப்பாடியார் சொல்கிறாரு. இதில் எது உண்மை? மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? நீங்கள் தாவேகா சகோதரர் விஜயோடைய அரசு அவங்க களவாடுறதுக்குன்னு அவசியம் கிடையாது. ஓட்டுகளை களவாடினாங்களா நான் கேட்குற முதல் கேள்வி. உங்களுக்கே தெரியும், பத்திரிகையாளர் ஊடகங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 20 கோடி, சில முன்னாள் அமைச்சர்கள் தொகுதியில் 80-100 கோடி, நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, எல்லாருக்கும் தெரியும். அப்படி நீங்கள் கூட்டணி கட்சிகள் நாங்கள் மதிமுக உட்பட நாங்கள் எல்லா இடங்களையும் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 20 கோடி போட்டீங்க, 234 போட்டிங்கன்னா எவ்வளோ, எத்தனை ஆயிரம் கோடிகள். அதை பயன்படுத்தி அவங்களால வெற்றி பெற முடியல. வாக்குகளுக்கு ரூபா கொடுத்து அதை பெற முடியல, தோத்தாங்க. அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குற முயற்சியில் ஈடுபட்டாங்க. அது மாத்திரம் இல்லாமல் யாருமே ஒரு நம்ப முடியாத ஒரு இது சூழ்நிலை நம்ம பார்த்தோம். என்ன, திமுகவும் அதிமுக சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்குள்ள முயற்சி, அதில் பாஜகவும் சேர்ந்து இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு முயற்சி பார்க்கும்போது அது திமுக தோழரும் ஏற்றுக்கல, அதிமுக தோழரும் ஏற்றுக்கல. இன்னைக்கு அதிமுக பல சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணுறதுக்கு முக்கிய காரணம், முதல் காரணம் திமுகவோட ஒரு ரகசிய கூட்டணி. அதை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல. அதிமுக தலைவர் அண்ணன் எடப்பாடி எடுத்த முடிவை வந்து எந்த ஒரு உண்மையான ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டரும் சரி நிர்வாகியும் அதை ஏற்றுக்க முடியல அவங்களால. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நீங்கள் பல அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் பல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஆளுமைகள் இன்னைக்கு பல பேர் சாரையாக இன்னைக்கு தாவேக்காக்கு போகிறது முக்கியமான காரணம் எம்ஜிஆரோட விசுவாசிங்க. நாங்கள் ஒரு காலமும் நாங்கள் திமுகவோட நாங்கள் கூட்டணி எப்படி நாங்கள் சேர முடியுங்கிற அந்த கணக்கின் அடிப்படையில், ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவங்க தாவேக்காவை சேர்றாங்க. இது ஒரு பக்கம். நீங்கள் எதுக்கு தாவேக்கா வந்து எந்த ஒரு, அதாவது அவங்க ஜெயிச்ச 108 உட்பட 108 இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. சாமானியர்கள், ஆட்டோ ஓட்டுறவங்க, தண்ணி கேன் போடுறவங்க,
பல பேர், பல எளியவர்கள் 1967 இந்த மாற்றம் நடந்தது. அப்படிப்பட்ட பல பேர் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. ஓட்டுக்கெல்லாம் காசு கொடு, காசு இல்லை அவங்ககிட்ட. அவங்க எதுக்காண்டி இன்னைக்கு காசு கொடுத்து எம்எல்ஏக்கள் இது பண்ணணும்? சரி, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர், அவங்க இன்னைக்கு எங்கள் சின்னத்தில் நாங்கள் போட்டி போட்டிருந்தோன்னா கட்சித்தவள் அந்த சட்டத்தின்படி ஒன்று அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கலாம், இல்லை அதற்கு பயந்துக்கிட்டு அவங்க போகாமல் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அவங்க இன்னைக்கு விலை போயிட்டாங்க. இன்னைக்கு இது போன்ற பல செயல்பாடுகள் யார் செய்கிறாங்க? இது மாதிரி விஷயங்கள் திமுக அதிமுக வந்து அவங்க செய்கிறாங்க. தாவேக்க ஒருபோதும் இது போன்று ஈடுபடுறதுக்காக இன்னைக்கு பல பேர் சேர்றாங்கன்னு அதுக்கு காரணங்கள் இருக்குது. யாருக்கு இன்னும் எதுக்கான அதிமுக மாத்திரம் கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 150க்கு மேற்பட்ட ஒன்றிய செயலாளர்கள் இன்னைக்கு அந்த கட்சி விட்டு கிளம்பியிருக்கிறாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் இன்னைக்கு அதிமுக அமைச்சர்கள் பார்க்கலாம், முன்னாள் அமைச்சர்கள் பார்க்கலாம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்க்கலாம். திமுகலையும் கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட ஒன்றிய செயலாளர்கள், பல பகுதி செயலாளர்கள், இன்னைக்கு அந்த இளைஞர்களை சேர்ந்த பல பேர், ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு அந்த கட்சி விட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மக்கள் மத்தியிலும் கிடையாது, அந்த கட்சியில் இருக்கிற அந்த தோழர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை மதிக்கிறேன் நான், அது அண்ணா கண்ட இயக்கம், டாக்டர் கலைஞரையான மதிக்கிறேன் நான். ஆனால் இன்றைக்கு பொறுத்த ஒரு பவர் சென்டர் கையில் இருக்கு அந்த கட்சி. இன்னைக்கு அந்த கட்சி மேலே நம்பிக்கை அந்த இழந்துட்டாங்க. இன்னைக்கு பல பேர் அந்த தோழர்கள் என் வெற்றிக்கு பல பேர் உழைச்சிருக்கிறாங்க. நான் மதிக்கிறேன். இன்னைக்கு திமுக இருக்கிற பல தோழர்கள் நிர்வாகிகள் நான் மதிக்கிறேன் நான். ஆனால் இன்னைக்கு அந்த அதிமுக திமுக தலைமையின் மீது ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு இது வரப்போகுதா இன்னைக்கு போறாங்க. பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்படுது சொல்றாங்க. சென்னை போன்ற பெருநகர்களுக்கு விமான நிலையம் கண்டிப்பாக தேவை. ஒரு 10 ஆண்டு பின்னோக்கி கொண்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு விஜய் மேலே. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு வேடிக்கையான ஒரு கேள்வி. நான் காலேஜ் படிக்கிட்டு இருக்கும்போது என் கூட படித்த பசங்க, ஆந்திராவை சேர்ந்த பசங்க, ஹைதராபாத்தில் இருக்கவங்க அன்றைக்கி சென்னைக்கு வந்து தான் அமெரிக்காவுக்கு ஐரோப்பாவுக்கு ஃப்ளைட் ஏறுவாங்க. இன்றைக்கி நிலைமை தலைகீழ். இன்றைக்குங்கிற சொல்கிறது கடந்த 15, 20, 25 வருஷம் நம்முடைய சீர்கேடு, ஒரு நிர்வாக சீர்கேடுனால வந்த பிரச்சனை. இன்றைக்கி தமிழ்நாட்டை சார்ந்தவங்க இன்றைக்கி ஐரோப்பாக்கவோ இல்லாட்டி நீங்கள் அமெரிக்காவுக்கு போனோன்னா ஒன்று பெங்களூரு இல்லாட்டி ஹைதராபாத்துக்கு போய் அங்கே போய் ஏர்போர்ட்டு போய் போக வேண்டியது இருக்குது. இது எப்படி நான் மாறிச்சுது? ஒரு காலத்தில் வந்து தென்னிந்தியாவிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு விமான சேவை கொடுக்குற ஒரு இது வந்து சென்னை ஏர்போர்ட்டாக இருந்தது. இன்றைக்கி விமான சேவைகளும் குறைஞ்சிருச்சு. அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி நெருக்கடி அங்கே இருக்கிற இதுக்கு மேலே அங்கே ஃப்ளைட்ஸை இயக்க முடியாது. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 300-400 மடங்கு இந்த 20 வருஷத்தில் வந்து அங்கே விமான போக்குவரத்து அந்த போக்குவரத்துடைய இது வந்து அதிகரிச்சிச்சு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அது பத்தாது. நம்முடைய சென்னை ஏர்போர்ட் இருக்கிற ஏர்போர்ட் பத்தாது. அப்போது நீங்கள் ஒன்றது புதிய இடம், வேறு ஏர்போர்ட்டு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஹைதராபாத் மாதிரியோ பெங்களூர் மாதிரியோ ரொம்ப விசாலமான இடத்துல ஊருக்கு வெளியில் ஒரு ஏர்போர்ட் எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா ஒரு ஏர்போர்ட்டை நீங்கள் ஒரு இடத்த இது பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் மத்திய ஒன்றிய அரசுக்கிட்ட ஒப்புதல் வாங்கி ஒரு ஏர்போர்ட்டை நீங்கள் செயல்படுத்துறதுனால குறைஞ்சபட்சம் 5-6 வருஷம் ஆகும் உங்களுக்கு. கடந்த 20 வருஷமாக எந்த அதிமுக ஆட்சியிலையும் சரி திமுக ஆட்சியிலையும் சரி நீங்கள் சென்னை அந்த விமான நிலையத்துக்கு ஒரு மாற்றாக ஒரு ஏர்போர்ட்டை வந்து டெவலப் பண்ணக்கூடிய அந்த இது எடுக்கலாம். அவங்க நீங்கள் வந்து நீங்கள் பெங்களூரை பாருங்கள், பெங்களூர் ஏர்போர்ட் பாருங்கள், இன்றைக்கி ஹைதராபாத் ஏர்போர்ட் பாருங்கள். நம்ம கிட்டத்தட்ட இப்போ 6வது இடத்துக்கு போகிறோம். கல்கத்தா விமான நிலையம் இன்றைக்கி நம்மளோட அடுத்த முன்னாடி போயிடுச்சு. நமக்கு ஒரு காலத்தில் இந்தியாவிலேயே 3வது இடத்துல இருந்து நம்ம இன்றைக்கி கிட்டத்தட்ட 5-6வது இடத்துக்கு போயிட்டோம். அதுக்கு காரணம் முந்தைய ஆட்சிகள். நீங்கள் கவனக்குறைவு தான் நான் சொல்லுவேனே தவிர இன்னைக்கு தாவேக்க அரசு சகோதரர் விஜய்க்கு நான் சொல்கிறது என்னடா, நீங்கள் பரந்தூர் விமான நிலையத்தை நீங்கள் கைவிட்டிருக்கீங்க. அது உண்மையான காரணங்கள் இருக்குது. நிறைய விவசாய நிலங்கள் இருக்குது, நீர்நிலைகள் இருக்குது. நீங்கள் சுற்றுச்சூழல் காரணமாக சில நல்ல காரணங்களுக்காண்டி அதை தவிர்த்திருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக விமான போக்குவரத்து ஒரு இந்த சென்னை விமான நிலையத்துக்கு ஒரு மாற்றாக இன்னொரு இடம் கண்டிப்பாக அவசியம். அது விவசாயத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஆபத்தில்லாத பாதிப்புகள் உருவாக்காத ஒரு இடத்தை அடையாளம் கண்டு அதுக்குள்ள பணிகளை இந்த அரசாங்கம் சீக்கிரம் பண்ணணும் என்னுடைய கோரிக்கை. இல்லை ரேடார் நீங்கள் சொல்கிற அந்த இது டவர் பொறுத்த வரைக்கும்னா ஃபஸ்ட்டு வந்துன்னா அதில் ஹைட் ஒரு ப்ராப்ளம் இருந்ததுங்க. அதை இது பண்ணி சரி செஞ்சு இப்போ ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. மற்றபடி அதை காலதாமதம் இருக்காதுங்க, சீக்கிரம் அதை கொண்டு வந்துடுவாங்க. ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டிருக்கு. நீங்கள் தொடர்ச்சி போராட்டம் பண்ணீங்க. ஒரு காலத்தில் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆனது காப்பர். இப்போ நம்ம சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். இவங்க பாகிஸ்தான்லேருந்து இப்போ அங்கே வெளியே ஏற்றுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது அதுக்கு காரணம் இம்போர்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலை வந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது காப்பர் அடிக்கு காப்பர் கண்டிப்பாக அவசியங்க. பல்வேறு நீங்கள் வந்து ஒரு கனிம வளங்களில் வந்து காப்பருங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான ஒரு விஷயம். ஆனால் அது எங்கே ஆரம்பிக்கணும்? நீங்கள்
ஒரு பாலைவனத்தில் விவசாயமும் இல்லாத இடத்துல, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத இடத்துல ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக தேவைதான். வளர்ச்சி அடைந்த நாடுகள், நீங்கள் ஐரோப்பாவாக இருக்கட்டும் இல்லாட்டி அமெரிக்காவாக இருக்கட்டும், அங்கே காப்பர் ஸ்மெல்ட்டிங் கிடையாது. முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி பேன் பண்ணிட்டாங்க. எங்கே பண்ணுறாங்கன்னா ஆப்பிரிக்கா நாடுகள், வளர்ச்சி அடையாத நாடுகள், இது போன்ற சுற்றுச்சூழல் பற்றி ஒரு 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 இது விழிப்புணர்வு இல்லாத இடங்களில் அதை கொண்டு போய் இங்கே கார்ப்பரேட்டுக்கு போய் ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு என்னென்னா, நீங்கள் இந்தியாவில் ஆரம்பிங்க. நீங்கள் நான் சொல்ல தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு இடம் உங்களுக்கு ஒரு இந்தியாவில் இங்கே ராஜஸ்தான் போன்ற பாலைவனம் பல இடங்கள் இருக்குது. இன்றைக்கி அங்கே விவசாயம் எதுவுமே இருக்காது, இது கூட முளையா. அந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் இந்த காப்பர் ஸ்மெல்ட்டிங் பிளான்ட் போட்டு இது பண்ணுங்கள். ஏன் பிற மாநிலங்கள் பண்ணலாமே? ஏன் நம்ம தூத்துக்குடியில் தான் பண்ணணும்னு இருக்குது? நீங்கள் ஒன்றும் இல்லைங்க பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் அந்த ஏற்கனவே அந்த ஸ்டெர்லைட் ஆலை இருந்த இடத்துல போய் சுற்றி இருக்கிற ஒரு 20-30 கிலோமீட்டர் சுற்றி இருக்கிற அந்த கிராமங்களுக்கு போய் பாருங்கள். நான் அந்த பல கிராமவாசிகளை பார்த்துருக்கிறேன். நான் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டெர்லைட் ஆலை அது இயங்கிட்டு இருக்கும்போது தோல்வியாதி, ஒரு பர்டிகுலர் ஒரு தோல்வியாதி பார்த்தீங்கன்னா அது பேரே பொறுத்த வரைக்கும் அது ஸ்டெர்லைட் இதை வச்சு அது பேரை வச்சிருக்கிறாங்க. பல பிரச்சனைகள், சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் அது காரணமாக தான் மூடி இருக்கிறோம். நம்ம காப்பருக்கு எதிரி கிடையாது, நம்ம காப்பருக்கு எதிரி கிடையாது. நீங்கள் காப்பர் ஸ்மெல்ட்டிங் பிளான்ட் போடுங்க, ஆனால் நீங்கள் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பல பகுதியில் இருக்குது, அந்த மாதிரி சில இடங்களில் போய் போடுங்க. ஏன் குஜராத்தில் ஒரு நல்ல இடத்த அங்கேயே போடலாமே? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வி ஆர் நாட் அகெயின்ஸ்ட் காப்பர் ஸ்மெல்ட்டிங்க. ஏன் இப்போ வளர்ந்த நாடுகள் ஏன் காப்பர் ஸ்மெல்ட்டிங் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? அந்தந்த நாடுகளை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் அவங்க இறக்குமதி பண்ணுறாங்க? காரணம் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கும் எதிரான ஒரு ரொம்ப, அதாவது ஒரு 500 வருஷத்துக்கு அதை இது பண்ண முடியாது நம்ம, ஒன்ஸ் அதோட பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா. அதனால நம்ம எதிர்க்குமே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. நீங்கள் மற்ற பிற இடங்கள் அதுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக ஒன்றிய அரசு கண்டிப்பாக அதை பரிசீலனை செய்யலாம். காரணங்கள் வந்து கேன்சர் வருதுலாம் சொல்லி சொன்னாங்க சார். ஆக்சுவலாக கேன்சர் வரல, 18வது இடத்துல இருக்குது. தூத்துக்குடி பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா 18வது இடத்துல தான் இருக்குது. அதாவது நீங்கள் கேன்சர் மாத்திரம் கிடையாதுங்க, கேன்சர் மாத்திரம் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தோல்வியாதிகள், சுவாச, அதாவது நீங்கள் நுரையீரல் பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் அது இல்லாமல் நீங்கள் அதாவது நீங்கள் மண்ணும் சரி, அந்த இருக்கிற தண்ணி, அங்கே அந்த நிலத்தடி தண்ணீரும் சரி, பல பாதிப்புகள். அது நீங்கள் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில், உச்சநீதிமன்றத்தில் எல்லா டேட்டாவோட நாங்கள் ப்ரூவ் பண்ணது தான். இதெல்லாமே பாதிப்புகள் இருக்குது தான். சரி, ஏங்க நீங்கள் நான் ஒன்று கேட்குறேன், குஜராத்தில் அதை போட சொல்லி எதுக்கு முதல்ல அதை இது பண்ணாங்க? அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா போட சொன்னாங்க, லைசன்ஸை வாங்கிட்டாங்க. மகாராஷ்டிரா அந்த அரசாங்கமே வேண்டான்னு சொல்லி இது பண்ணாங்க. ஏன் அந்த அரசாங்கங்கள் பிற மாநிலங்கள் வந்து அது வேண்டான்னு சொன்னது நம்ம தமிழ்நாட்டுக்கே கொண்டு வந்துடணுமோ? பிற மாநிலங்கள் வேண்டான்னு சொல்ல போய் கடைசிக்கு கொண்டு வந்தாங்க இன்னைக்கு. அது என்ன, நான் என்ன சொல்லணும்னா, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி அதாவது நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி ஏற்கனவே அங்கே ஒரு விவசாயம் எதுவும் இல்லாமல் இடத்துல அது மாதிரி சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாத இடத்துல போடுங்க. நீங்கள் தூத்துக்குடியில் போடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். பாஜகவும் ஒரே அணியில், பாஜகவை எதிர்க்க வந்து திமுகவும் தாவேகவும் ஒரே அணியில் திரும்ப வந்துருக்காரு. அது சாத்தியம் இருக்கா? அது நான் ஒன்று சொல்லிடுறேன். நான் அது அதான் அண்ணன் திரும்ப நான் மதிக்கிறேன். நான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது ஏற்புடையது அல்லன்னு நான் சொல்லுவேன். நான் ஏன்னா அரசியல் ரீதியாக தாவேக்கா சகோதரர் விஜய் வந்து பாஜக வெளிப்படையாக சொல்லிட்டார். நிர்வாக காரணம் நமக்கு மாநில ஒன்றிய, அதாவது ஒரு 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 ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் நம்ம தமிழ்நாட்டுக்குண்டான நீதி திட்டங்கள் தேவை. ஆனால் அரசியல் ரீதியாக, சித்தாந்த ரீதியாக தாவேக்கா எதிர்க்கும் நம்முடைய முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே ரீதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அதிமுக கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணி கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினது யார் நடத்தினாங்க? திமுக நடத்தினாங்க. அப்படிப்பட்டவங்க எப்படி அவங்க பாஜக எதிர்க்க முடியும்? நான் கேட்குற கேள்வி அதுதான். அது வந்து இன்னைக்கு உங்களுக்கு பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு மறுக்கிறாங்க. நீங்கள் ஐயுஎம்எல் தலைவர், முஸ்லீம் லீக் தலைவர் மாமா அவராக இருக்கட்டும், நீங்கள் கம்யூனிஸ்ட் பொது உடைமை இயக்கத்தை சார்ந்த தோழர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகை எல்லாருக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியும். நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணியோடைய பேசி ஒரு ஆட்சியை கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. அவங்க எப்படி பாஜக எதிர்க்க முடியும்? அந்த கூட்டணி எப்படி தாவேக்காவும் திமுகவும் எப்படி இருக்க முடியும்? ஒருபோதும் நடக்காது, சாத்தியப்படாது. இல்ல நீங்க கூட்டணி சொல்றீங்க இல்லையா, அதாவது பாஜக எதிர்க்கிறதுக்காண்டி தேசிய அளவில் தாவேக்காவும் திமுகவும் ஒரே அணியில் இருக்கலாம்னு சொல்றீங்களா? அது வந்து சாத்தியப்படாதுன்னு சொல்றேன். அந்த பாஜக எதிர்ப்புங்கிற ஸ்டாண்டில் வந்து திமுக வந்து விலகிருச்சு அப்படிங்கிற, அதாவது தேர்தலுக்கு அப்புறம் என்ன நடந்தது அதை வச்சு நீங்க செய்தியை போடுங்க. சார், ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டில், இப்போ விஜய் ஆட்சியில் மறுபடியும் இந்த இதுக்கு 85,000 கோடி கடன் வாங்க. அண்ணன் சகோதரர் அண்ணாமலை சொன்னது சொல்றீங்க. 80,000 அடுத்த வருஷம் 80,000 கோடி வாங்குவாங்க. அந்த ஆட்சி முடியறதுக்குள்ள 15 லட்சம் கோடி கடனா உயரும்னு சொல்றீங்க. அதானே சொல்றீங்க? அது வந்து என்னன்னா, அவர் ஒரு 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 இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் சகோதரர் அண்ணாமலை சொல்றது வந்து நான் மறுக்க முடியாது. ஏன்னா வந்து ஒரு கடுமையான ஒரு கடன் இருக்கு.
கடன் சுமை. அதே நேரத்தில் நீங்கள் மாநிலத்துக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிதி தேவைப்படுது, அதுக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அதான் அதே நேரத்தில் கடன் மாத்திரம் கிடையாது, சிறப்பான ஒரு நிதி மேலாண்மை மூலியமாக நீங்கள் பல கனிம வளத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏகப்பட்ட தப்பு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் வர வேண்டிய கிடைக்கக்கூடிய நிதி தமிழக அரசுக்கு கிடைக்கும் பொழுது சிறப்பான நிதி மேலாண்மை மூலியமாக இந்த கடனையும் இவ்வளோ தூரம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதில் அதை வச்சு அவங்க இது பண்ணலாம். ஆனால் கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். அது 15 லட்சம் கடனாக ஆகக்கூடாதுங்கிறது என்னுடைய விருப்பம். தமிழ்நாட்டில் காவல்துறையை தவிர மற்ற இதுலாம் லஞ்சம் ஒன்று குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? அது 100க்கு 100 உண்மை. அதாவது பார்ட்டி ஃபண்டு, இந்த ஃபேமிலிக்கு ஃபண்டு, அந்த ஃபேமிலிக்கு ஃபண்டு, அது இன்றைக்கி கிடையாது. அதாவது பியூரோக்ராட்ஸ் மத்தியில் அது சில இடங்கள் நடக்கதான் செய்யுது. நம்ம 100% போலன்னு சொல்லலாம், அது நடக்கலைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அரசியல் ரீதியாக முன்னாடி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு தவறுகள் நடக்கலை. ஒரு நல்ல திசையை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். லஞ்சமில்லாத ஒரு தமிழ்நாடுக்கு உண்டான அந்த திசையை நோக்கி தான் இந்த அரசாங்கம் பயணிச்சுட்டு இருக்கிறது. அதை நான் 100% சொல்ல முடியும். 2031 அரசு ஆட்சிக்கு வருவான்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை. அவருடைய ஆசை. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இன்னைக்கு அவர் இந்த அமைப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு சீர்திருத்த சமுதாய சீர்திருத்த அமைப்பாக அவருடைய வீதி லீடர்ஸ்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள், தப்பு கிடையாது. அவருடைய முதல் மாநாடு போதையில்லா தமிழ்நாடுங்கிற ஒரு அந்த பேரில் ஒரு மாநாடு நடத்திருக்கிறாரு. வாழ்த்துக்கள், நல்ல விஷயத்த அவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் பெண்கள் அடுத்து பொறுத்தவரை பெண்கள் பாதுகாப்பு, அதே நேரத்தில் உங்களுக்கு சுற்றுச்சூழல் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்ச்சி, இதெல்லாம் நல்ல விஷயங்கள் பிற அரசியல் இயக்கங்கள் செய்யாத சொல்லாத அவர் சொல்லியிருக்கிறார். நான் நல்ல விஷயங்களை பார்க்குறேன். நான் யார் நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் சொன்னாலும் நல்ல விஷயங்களை பார்க்குறாங்க. நான் சகோதரர் அண்ணாமலைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அதே வேளையில் 2031 ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய ஜனநாயகத்தில் இன்றைக்கி ஒரு அரசியல், அதோட நாளைக்கு பின்னாட்கள் அது ஒரு அரசியல் அமைப்பை நான் மாற்றுவேன்னு சொல்கிறார் அவர். நாளைக்கு அரசியல் அமைப்பை மாறும்பொழுது ஒரு தேர்தலில் போட்டியிடலாம், நாங்கள் வெற்றி பெறலாம். தன்னுடைய அமைப்பை கட்சியில் சேர்றவங்களுக்கு சேர நினைக்கிறவங்க ஒரு நம்பிக்கை ஊட்டுறதுக்கான அவர் சொல்லியிருக்கிறார். அது தவறு கிடையாது. மதிமுக துணை நிற்குமாறு நாங்கள் இன்னைக்கு சகோதரர் விஜயோட இந்த கூட்டணியில் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரு இல்லாத ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். சாதி மத அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு பண அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து, ஐயா மூப்பனார் செய்ய முடியாத, தலைவர் வைகோ செய்ய முடியாத, புரட்சி கலைஞர் காலஞ்சென்று அண்ணன் விஜயகாந்த் செய்ய முடியாத இன்னைக்கு சகோதரர் விஜய் செஞ்சிருக்கிறாரு. இந்த மாற்றம் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த மாற்றம் தொடர வேண்டும்ங்கிற இதில் நாங்கள் சகோதரர் விஜயோட நாங்கள் பயணிக்கிறோம். நான் அதனால் நாங்கள் கூட்டணியில் நாங்கள் இப்படி இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு. நாங்கள் இந்த கூட்டணியில் நாங்கள் தொடரணும். அவர் கேட்குறதா சார், வேவ்லெக்ஸ் ஒன்றா இருக்குது, விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் ஒன்றா இருக்குது. ஸோ நீங்கள் விஜயும் சகோதரர் விஜயும் அண்ணாமலை செய்கிறதுக்கு அது நீங்கள் அவர் சகோதரர் அண்ணாமலை கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் அப்படி நல்ல எண்ணம் கொண்டவர்கள் சேர்றது தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. பாஜக பேக்ரவுண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஏங்க யார் சொல்றது? யார் அது? யாரும் சொல்லுங்க. நிறைய பேர் அரசியல் இயக்கங்களை சொல்லுங்க, அரசியல் இயக்கங்கள் சொல்லுங்க, குறிப்பிட்ட தலைவரை சொல்லுங்க, நான் சொல்லலாம், அது கருத்து சொல்லலாம். இல்ல சார், இவர் ரிசைன் பண்றதுக்கு முன்னாடி கூட போய் அமித்ஷா மோடி எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காரு. யார் சொன்னது? பார்த்துட்டு வந்தது எல்லாருக்கும் தெரியும். ஏங்க எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. அவர் அந்த இயக்கத்தில் இருந்திருக்கிறாரு. எவ்ரி செயின்ட் ஹஸ் எ பாஸ்ட் அண்ட் எவ்ரி சின்னர் ஹஸ் எ ஃபியூச்சர். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி. ஒரு புனிதமானவருக்கும் ஒரு கேடுகட்ட வரலாறு உண்டு. ஒரு கேடுகட்டவனுக்கும் ஒரு நல்ல ஒரு சீர்திருத்தம் ஆகி ஒரு நல்ல ஒரு புனிதமான ஒரு எதிர்காலம் அவன் அமைச்சிக்கலாம். அப்படிங்கிறப்போ அதோட முடிச்சுக்கிறேன். நன்றி.